ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், அதாவது நம்ம வீட்டு குட்டி தோட்டத்தை தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம வீட்டுல இந்த சந்தசையெல்லாம் நிறைய செடிகள் வச்சிருந்தா அந்த பாம்பு அதிகமா வந்தனால எல்லாத்தையுமே பிடிக்க போட்டேன். துளசி வச்சிருந்தா நல்லா குப்பு குப்புன்னு சூப்பரா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் துளசி வச்சால்தான் பாம்பு வரும், ஒன்னாலதான் வருது அப்படின்ட்டாங்க. அதனால டபக்குனா வருது அவங்க சொன்னதுனால அதை தூக்கிட்டேன். மற்றது இருக்கிறது எல்லாமே இதுதான் இருக்கு. அதாவது வெத்தலை இலையும், அதுக்கப்புறம் மணி பிளான்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவும். அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் கலர் பூ நல்லா இருக்கும், ஆனா இலையே இல்லாம இருக்குது. ஆனா காஞ்சிலாம் போகல, நல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது இந்த மாடல் செடி. இந்த செடி பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், இது ரெண்டும் வச்சிருக்கோம். செம்பருத்தி வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி வச்சிருக்கோம். நேத்து தான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு இருந்தேன். ஏன்னா இலைகள்ல எறும்பு வந்துருச்சு பாத்தீங்களா, அதனால இலைகளை எறும்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சந்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் சும்மா சின்ன சின்ன செடிகள் தான் இருக்கு. எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும், அவ்வளவு ஆசையா இருக்கும். ஆனா பட் நம்ம வீட்டுல எப்படின்னா அதிகமான செடி வைக்க முடியாது, அதனால இப்படி இருக்கு. இது கொய்யா செடி. நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேரும் சேர்ந்து வச்சோம். எங்க 3 பேரும் மாதிரியே சூப்பரா இந்த செடியில பூலா பூத்துருச்சு. இன்னும் காய் தான் காய்க்கல. என் ஹஸ்பண்டுக்கு இந்த செடி தான் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் மிளகாய் செடி இந்த மாதிரி இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.